ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி காலிஃப்ளவரை கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு 2 டீஸ்பூன் கடலை மாவு, ஒரு சிக்கன் 65 மசாலா, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆயில் சேர்க்குறனால நமக்கு மசாலா உதிராமல் அப்படியே இருக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கலர் எதுவும் சேர்க்கலை. இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் காலிஃப்ளவரை இந்த மாதிரி தனித்தனியாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் முட்டையோ மைதாவோ எதுவுமே சேர்க்கல. ஆனால் ஆயில் சேர்த்தனால மசாலா உதிராமல் இருக்கும். கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் வடிகிற மாதிரி உள்ள பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சிடலாம். இப்போது ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.